முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். 10 ஆண்டுகளுக்கு பின் நடக்க இருக்கும் சனி செவ்வாய் சேர்க்கையால் மிகப்பெரிய யோகம் உருவாகுகிறது. இந்த யோகம் காரணமாக 3 ராசிக்காரங்க மிகவும் உஷாராக இருக்க வேண்டும். ஜோதிடத்தை பொறுத்தவரைக்கும் அதாவது கிரகங்களின் சேர்க்கையானது மிக பெரிய அளவில் விளைவுகளையோ நன்மைகளையோ ஏற்படுத்தும். அப்படி இருக்கும் பொழுது சில சமயங்களில் கிரகங்கள் நட்பு அல்லது பகை கிரகங்களுடன் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கிரகங்களின் சேர்க்கையால் சுப அல்லது அசுப யோகங்கள் உருவாகி அது அனைத்து ராசிகளிலுமே மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி இருக்கும் பொழுது கிரகங்களின் தளபதியான செவ்வாயும் நீதிமான் சனி பகவானும் இணைந்து தற்பொழுது உருவாக இருக்கின்ற யோகத்தை மிக பெரிய அளவில் பாதிப்பு ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது. இந்த கிரக சேர்க்கை உருவாகும் போது யோகமானது சுமார் 30 ஆண்டுகளுக்கு பின் உருவாக இருக்கிறது. இந்த யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் சில பண இழப்பையும் ஆரோக்கிய பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். இப்பொழுது சனி செவ்வாய் சேர்க்கையால் உருவாகும் இந்த யோகம் காரணமாக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசி இந்த பதிவில் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கடக ராசி அன்பர்களே, தற்பொழுது உருவாக இருக்கின்ற யோகத்தால் கடகராசிக்காரர்கள் பண பிரச்சனைகளை தற்பொழுது சந்திக்க நேரிடும். ஆரோக்கிய பிரச்சனையால் அவதிப்படக்கூடும். அப்படி ஒன்று நடக்க இருக்கிறது. கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். கடகராசி அன்பர்களே, வாழ்க்கை துணை உடன் பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த பணமானது திரும்ப கிடைக்காது. தேவையில்லாத செலவுகளை சந்திக்க நேரிடும். புதிய முதலீடுகளை செய்வதை தற்பொழுது கடகராசி அன்பர்கள் அறவே தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத நபர்களிடம் பழக்கம் வைப்பதை கடகராசி அன்பர்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது உங்களது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு மட்டுமே அதிக அளவில் இருக்கிறது. கடகராசி அன்பர்கள் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சில நாட்களுக்கு மிகவும் கவனமாக, அதாவது ஜனவரி 27 இருந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இப்பொழுது உருவாக இருக்கின்ற யோகம் காரணமாக மிக பெரிய அளவில் நீங்கள் பண பிரச்சனைகளை மட்டுமே சந்திக்க இருக்கிறீர்கள். தேவையில்லாத இடத்தில் உங்களது பணமானது வீணாக போக இருக்கிறது. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் சரி, பல முறை யோசித்து அந்த செயலை செய்யலாமா வேண்டாமா என்று நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். ஏற்கனவே உஷாராக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டாச்சு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதற்கேற்றபடி நடந்து கொண்டால் இதிலிருந்து நீங்கள் தப்பிக்க நேரிடலாம். அப்படி இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கி பல மடங்கு பிரச்சனைகளை நீங்கள் அனுபவித்து என்னடா வாழ்க்கை என்று யோசிக்கும் அளவிற்கு சென்றுவிடும். அதனால் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்கள் இன்னும் சில மாதங்களுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்தில் பணத்தை போடுகிறோம் என்று யோசித்து செயல்பட வேண்டும். ஒரு புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று கடகராசி அன்பர்கள் பல நாட்களாக சிந்தித்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் தற்பொழுது அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். புதிய தொழில் தொடங்குவது கடகராசி அன்பர்களுக்கு தற்பொழுது நிலைமை சரியில்லாமல் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது தொந்தரவுகள், சிறு சிறு பிரச்சனைகள் வந்து செல்லும். அப்படி இருக்கும் பொழுது அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்காமல் விட்டுவிட்டால் மிக பெரிய அளவிற்கு அதுவே ஆபத்தாக மாறிவிடும். இதனால் கடகராசி அன்பர்களை இன்னும் சில மாத காலத்திற்கு பண விஷயத்தில் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். உங்களது உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் மிகவும் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உங்களது உடல்நிலையை நீங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதனால் நடக்க இருக்கும் யோகம் காரணமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடகராசி அன்பர்களே. அடுத்தபடியாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த யோகமானது வேலைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் அனைத்தையும் சந்திக்க நேரிடும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்காமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். எதிரிகள் நிறைய தொந்தரவு செய்வதற்கான வாய்ப்பு சிம்மராசி அன்பர்களுக்கு தற்பொழுது அதிகமாகவே இருக்கிறது. உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு உடல்நிலை கோளாறு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எங்கும் முதலீடுகளை செய்வதை நீங்கள் முற்றிலும் புதிய முதலீடுகளை செய்வதை தவிர்க்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது தேவையில்லாமல் உங்களது பணம் அனைத்துமே வீணாக போய்விடும். அதனால்
சிம்மராசி அன்பர்களே, இன்னும் சில மாத காலத்திற்கு எங்கேயுமே புதிய முதலீடு செய்வது, புதிதாக தொழில் தொடங்குவது, எந்த ஒரு செயலையும் நீங்கள் முன்னெடுக்க வேண்டாம். எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்கும் முன் நீங்கள் பலமுறை யோசித்து அதன்பின் எடுக்க வேண்டும். நல்லதா கெட்டதா என பலமுறை யோசிக்க வேண்டும். உங்களது நண்பர்கள் சொந்தங்களிடம் கேட்டு, உறவினர்களிடம் கேட்டு எடுக்கலாமா வேண்டாமா என யோசித்து எடுக்க வேண்டும். பணத்தை முதலீடு செய்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். சிம்மராசி அன்பர்களை, பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் சற்று கவனமாக பேச வேண்டும். தேவையில்லாத நபர்களிடம் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுவிட்டு நீங்கள் சிரமப்பட இருக்கிறீர்கள். அதனால் பணியிடத்தில் உங்களது நண்பர்களுடனோ தெரியாத நபர்களிடமோ நீங்கள் பேசும் பொழுது, இல்லைனால் உங்கள் உயர் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனம் வேண்டும். இல்லை என்றால் உங்களது வேலையை பறிபோக ஏற்படும். அதாவது உங்களது வேலையை இல்லாமல் போவதற்கான நிலைமையானது ஏற்படக்கூடும். முக்கியமாக வாகனம் ஓட்டும் பொழுது சிம்மராசி அன்பர்களை, இன்னும் சில மாத காலத்திற்கு மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதாவது முக்கியமா உங்களது வேலைகளில் ஏதாவது சிக்கல் வந்து கொண்டே இருந்திருக்கும். அதைவிட உங்களது உடல்நிலை மோசம் அடையக்கூடும். அதனால உங்க உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நீங்க கவனமா ஹாஸ்பிட்டலில் போய் கவனிச்சிங்கனாலே போதும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். சிம்ம ராசி அன்பர்களை, பலமுறை சொல்லிவிட்டாச்சு. வேலைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பேச்சுவார்த்தை வேலை செய்யும் நபர்களிடம் வேண்டவே வேண்டாம். அது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி உங்களது வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் போவதற்கு வழிவகுத்துவிடும். அதனால் சற்று யோசித்து நீங்கள் சிந்தித்து பேச வேண்டும். அதுவே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா நடக்க இருக்கும் இந்த யோகம் காரணமாக உங்களுக்கு பிரச்சனைகள் மட்டும்தான் உருவாக இருக்கிறது. அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிப்பது, என்னவெல்லாம் செய்ய வேண்டும் மட்டும்தான் நீங்கள் யோசிக்க வேண்டும். அடுத்தபடியாக தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த யோகமானது தீங்கை மட்டும்தான் விளைவிக்க இருக்கிறது. இந்த காலத்தில் தனுசு ராசிக்காரர்கள் கோபத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். வாகனத்தை ஓட்டும் பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, இல்லாவிட்டால் விபத்து ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களை, சிலர் நிதி இழப்பை சந்திக்கலாம். தேவையில்லாத விஷயத்தில் உங்களது பணத்தை நீங்கள் செலவு செய்யாமல் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த பணம் ஒண்ணே இல்லாமல் போய்விடும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நஷ்டத்தை மட்டுமே சந்திப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது. லாபம் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களை, கூட்டு தொழில் செய்பவர்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது உங்கள் நண்பர்களுடன் இல்லைனா உறவினர்களுடன் யாராவது இல்லைனா அண்ணன் தம்பியுடன் நீங்கள் கூட்டு தொழில் செய்து கொண்டு வந்தீர்கள் என்றால் தனுசு ராசி அன்பர்களை, அதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஒண்ணுமில்லாமல் போய்விடும். அதாவது நீங்க பணத்தை முதலீடு செஞ்சிருக்கீங்கன்னா நீங்க ஏமாந்து போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எதையுமே கவனத்துடன் கையாண்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இன்னும் சில மாத காலத்திற்கு நன்மை. அப்படி இல்லாவிட்டால் அவ்வளவுதான், உங்களது வாழ்க்கையை தேவையற்ற செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும். நீங்கள் தேவையில்லாம செலவு செய்ய வேண்டாம், சிக்கனமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட தனுசு ராசி அன்பர்களே, அது நடக்கவே நடக்காது, ஒருபோதும் நடக்காது. நீங்க தலைகீழ நின்னா கூட சரி, தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பே இல்லைங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒன்றும் இல்லாம அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு நிலைமை, அப்படி ஒரு யோகம் தற்பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு உருவாக இருக்கிறது. இதனால் நீங்கள் இத்தனை நாட்களாக சேர்த்து வைத்திருந்த பணமாக இருந்தாலும் சரி, இப்பொழுது சேர்த்து கொண்டு இருக்கிற பணமாக இருந்தாலும் சரி, எதுவுமே ஒன்றும் இல்லாமல் கண்ணும் காணாமல் போய்விடும். ஏன்னா இப்பொழுது உருவாக இருக்கின்ற செவ்வாய் சனியின் சேர்க்கை காரணமாக, இந்த யோகம் காரணமாக இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கு. முக்கியமாக கடகராசி அன்பர்களே, ஏற்கனவே கடகராசி அன்பர்கள் என்னடா வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த நேரம் பார்த்து இன்னும் சில மாதத்திற்கு உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. முக்கியமாக பண ரீதியாக பிரச்சனை, உடல் ரீதியாக பிரச்சனை, புதிதாக தொழில் தொடங்கினால் அதுவும் ஒரு பிரச்சனை, தொழில் தொடங்கி அதில் முதலீடு செஞ்சிட்டிங்கன்னா அதுவும் ஒரு பிரச்சனை. ஆக மொத்தத்தில் எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது. அதை விட சிம்மராசிக்காரர்கள் வாகனம் ஓட்டும் போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் தேவையில்லாத பிரச்சனை வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை ஏற்பட்டு வேலையே இல்லாமல் போயிடும். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களோட மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் சிம்மராசி அன்பர்கள். இப்படி 3 ராசிக்காரர்கள், கடகம், சிம்மம், தனுசு,
சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, நடக்கிறது எல்லாமே தேவையில்லாத விஷயம்தாங்க. எச்சரிக்கையுடன் கவனமாக உஷாராக 3 ராசிக்காரர்களும் இருக்க வேண்டும். இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.